எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். சவால்களின் வழியாய் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். அதற்காகவே தான் இந்த நிகழ்ச்சி. அந்த தீர்வுகள், அந்த அற்புதங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கு. தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தரும். ஆண்டவர் வார்த்தைக்குள்ளார அதிசயங்கள் இருக்கிறது. ஆகையினால் இந்த நாளில் நீங்கள் கேட்கப் போகிற செய்தி சமீபத்தில் நாம் பார்த்த ஒரு அருமையான டீச்சிங். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும். அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் அதன் மூலமாக ஆசீர்வதித்தார். உங்களையும் இன்று ஆசீர்வதிப்பார். ஏன் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? வேதத்திலே நாம் பார்க்கும்போது அவரை நோக்கி பார்க்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். We are called to look at Jesus. தேவ பிள்ளையே, அவரை மட்டுமே நோக்கி பார்க்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hebrews chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை ரட்சித்ததினாலே ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டத்தை ஓடுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் தான் ஓடுறாங்க. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறார்கள். சும்மா காட்டில் ஓடுறவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கிடைக்கிறதில்ல. ரேஸில் ஓடுறவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்குது. காட்டிலே ஓடுவது போல ஓடிக்கொண்டிருந்த நம்மை, அலைந்து திரிந்து கொண்டிருந்த நம்மை தேடி கண்டுபிடித்தார். நம்மை கொண்டு வந்து ஒரு ஓட்ட பந்தயத்தில் வைத்து, இனிமே நீ அலைந்து திரிகிற ஓட்டம் இல்லை, உனக்காக நான் வைத்திருக்கிற இந்த ரேஸ் கோர்ஸில், இந்த ஓட்ட பந்தய மைதானத்தில் நீ விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று நாம் எல்லாரையும் வைத்தார். நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்ட பந்தயத்தின் பெயர் விசுவாச ஓட்டம். திஸ் இஸ் a race of faith. இந்த ஓட்டத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதுக்காக தான் கடவுள் நம்மளை அழைக்கிறாரு. நீ இயேசுவை நோக்கி பார். உன்னுடைய ஓட்ட பந்தயத்தை நீ ஓடுகிறாய், நல்லதுதான். ஆனால் அந்த ஓட்ட பந்தயத்தை நீ நன்றாய் ஓட வேண்டும். அப்படி என்றால் நீ இயேசுவை நோக்கி பார். இந்த ஓட்ட பந்தயத்திலே நடுவிலே நீ நிறுத்திவிடக்கூடாது, வண்டி பிரேக் டவுன் ஆகிவிடக்கூடாது. அப்படி என்றால் நீ இயேசுவை நோக்கி பார். இந்த ஓட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றி முடித்து, என் கையினாலே நீ அந்த பொற்கிரீடத்தை ஒரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நீ இயேசுவை நோக்கி பார்.
எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை நோக்கி பார்க்கறதுனா என்ன? ஒரு ஃபோட்டோ, இயேசுநாதர் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அறியாத நாட்களில் ஒருவேளை சிலர் அநேகர் செய்திருக்கலாம். ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுதான் இயேசுநாதர், அவரையே நான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இல்லை ஒரு இயேசுநாதர் சிலை, இதுதான் இயேசுநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலையை பார்த்து அதை தான் இயேசுன்னு நினச்சிட்டு அதையே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்கள் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு கொலோசியர் 1:27 இந்த ஆண்டவராகிய இயேசு எங்கே இருக்கிறார் என்றும் அவரை நாம் எப்படி நோக்கி பார்க்க முடியும் என்றும் சொல்லுகிறது. கொலோசியன்ஸ் 1:27. ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உள்ளத்திலே அவர் தங்கியிருக்கிறார். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். இப்ப இயேசுவை நோக்கி பார்ப்பது என்றால் நமக்கு வெளியில் அவரை எங்கேயோ தேடுவது அல்ல, உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார். அவரை உங்கள் உள்ளத்துல இருக்கிறவரை வெளியில போய் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எனக்குள் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் வாழ்வதுதான் இயேசுவை நோக்கி பார்ப்பதாகும். அல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, என்னங்க பக்கத்தில் வீட்டிலையே ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றுறீங்க, வீட்டிலையே ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு ஏங்க இப்படி கவலைப்படுறீங்க, இப்படி உலகத்தில் சில நேரத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். அதாவது சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் எனக்குள் இருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுங்க. 1 யோவான் 1:1-2 வாசிப்போம். 1 John chapter 1 verse 1 and 2. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனங்களை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எவ்வளவு அழகான வார்த்தைகள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமான, our hands have handled. ஒவ்வொரு நாளும் நான் காலையிலே செய்கிற அறிக்கையிலே இந்த வசனங்களும் பங்கெடுக்கும். இதை சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகத்தை நான் உணர்வேன். காரணம், ஆதி முதல் இருந்த அந்த கிறிஸ்து எப்படியா இருக்கிறார்? ஜீவ வார்த்தையா இருக்கிறார். ஆதி முதல் இருந்ததும் என் கண்களால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கைகளால் தொட்டதுமான, இங்க பாருங்க, இந்த ஜீவ வார்த்தை இதுதான் கிறிஸ்துவாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது,
அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவானவருடைய ஒரே பேரானவராய் இருக்கிற அந்த மகிமைக்கு ஒத்த மகிமையாய் இருந்தது. யோவான் 1:14. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கறதுனா நாம் அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு? காலையில் ஏஞ்சா இன்னைக்கு ஆண்டவர் என் கூட என்ன பேச போறாரு? பைபிளை நான் வாசிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்கிறோன்னு அர்த்தம். ஆகையினால் இயேசுவை நோக்கி பார்ப்பது என்பது அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு ஜீவிப்பது. To look unto Jesus is to live with the awareness, with the Christ consciousness. இயேசுவை நோக்கி பார்ப்பது என்பது அவருடைய வார்த்தையை கவனிப்பது. To look unto Jesus is to hearken his word. அவருடைய வார்த்தையை உற்று கவனிப்பது. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் எனக்கு பாட்டு பாடுவான் அப்படி சொல்லல. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் எனக்கு கைதட்டுவான் அப்படி சொல்லல. ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வார்த்தைகளை கை கொள்ள கடவன். பாடலும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நிறைந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையா இருக்கும். மீண்டும் எபிரேயர் 12:1 வரும் பொழுது அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும். தமிழ்ல முடிக்கிறவர்னு போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் பூரணப்படுத்துகிறவர். விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் இந்த உணர்வோடே வாழ்ந்தார். எந்த உணர்வு என்றால், அவர் சொல்லுகிறார், பிதாவானவர் செய்கிறதாக குமாரன் காண்கிறதையே அன்றி வேறெதையும் அவர் செய்ய மாட்டார். யோவான் 5:19. அப்ப இயேசு பிதாவையே நோக்கி பார்த்து வாழ்ந்தார். நாம் இயேசுவையே நோக்கி பார்த்து வாழ வேண்டும். இயேசுவை நோக்கி பார்க்கறதுனா எனக்குள்ளார் இருக்கிறார்ன்ற உணர்வோடு இருப்பது, அவருடைய வார்த்தையை உற்று கவனிப்பது. இப்ப இந்த மாதிரியான இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும்போது நமக்குள்ள விசுவாசத்தை தேவன் தருகிறார். இந்த ஓட்டத்தின் பேர் விசுவாச ஓட்டம். இயேசு எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கும் பொழுது 2 விஷயம் நடக்குது அப்படின்னு எபிரேயர் ஆக்கியோன் எழுதுறார். இந்த வசனத்துல நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா வசனத்துல அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த விசுவாசத்தோடு ஒரு தேவ பிள்ளை இருக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன் என்கிற விசுவாசத்தோடு இருக்கும்போது, இயேசு எனக்குள்ள இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கும்போது, இயேசுவின் வார்த்தையை நான் உற்று கவனிக்கிறேன், அவர் வார்த்தையை கொண்டு என்னோட பேசுகிறார் என்கிற விசுவாசத்தோடு இருக்கும்போது 2 விளைவுகள் உண்டாகிறது. முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, அவன் பாவங்களை தள்ளிவிடுகிறான். அல்லேலூயா. பாவங்களிலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டான். ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு இருக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் என்ன செய்யும்னா பாவத்தின் மேல் ஒரு ஜெயத்தை உண்டு பண்ணும். 1
யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து என்றால் என்ன? தேவனுடைய வசனம் அவனுக்குள்ளே இருக்கிறது. இயேசு அவனுக்குள்ளே இருக்கிறார். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஓ ஹalleluya! இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை தேவ மனுஷர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் நிச்சயமாக தேவ பிள்ளைகள் வாழ முடியும். நாம் வாழ முடியும். பாவம் செய்ய மாட்டான். காரணம், தேவனுடைய வித்து, விதை, தேவனுடைய வசனம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால, விசுவாசம் என்கிற உயர்ந்த தளத்தில் அவன் வாழ்கிறதுனாலே பாவத்தின் சக்தி முறிக்கப்படுகிறது. இப்ப பாருங்க, 2 வீலர், காரு, பஸ், அதாவது டயர் உள்ள வாகனங்களில் பயணம் செய்வது, அந்த பயணங்கள் டிராஃபிக் ஜாமினால் நிறுத்தப்படுகிறது. கரெக்டா? ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஜகுவார் கார் வச்சுருந்தாலும் அங்கே நிற்கணும். சிக்னல் போட்டால் நிற்கணும். ஓகே, இது ஒரு தளம். ட்ரெயின் போகுதுன்னு கேட்டு போட்டால் நீங்கள் எவ்வளோ வாட்டஞ்சாட்டமான ஆளாக இருந்தாலும், பாடி பில்டராக இருந்தாலும், கேட்டுக்கு இந்த பக்கம் அமைதலாக நிற்கணும். ஏன்னா ட்ரெயின் உங்களை நிறுத்திடுது. அதுக்கு மேலான முக்கியத்துவம், அதிகாரம். ஓகே, இரண்டாவது, ட்ரெயின் போன்ற வாகனங்கள், ட்ரெயின், மெட்ரோ, எலக்ட்ரிக் ட்ரெயின், இந்த மாதிரி வாகனங்கள் பார்த்தீங்கன்னா அவைகளும் ஓடுகிறது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிராசிங்காக, இன்னொரு ட்ரெயின் போகிறதுக்காக இந்த ட்ரெயினை நிறுத்தி போட்டுருவாங்க. இன்னொரு ட்ரெயின் கிளம்புறதுக்காக இந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் நிற்கும். இது ஒரு தளம். அப்போ டிராஃபிக் ஜாமால் இது நிறுத்தப்படுவதில்லை என்றாலும் கிராசிங்னால நிறுத்தப்படுது. என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? அனுபவிச்சிருக்கிறோம்ல. ஓகே, குட். மூணாவது, விமானம். இந்த விமானத்தில் பாருங்க, ரோடு எப்படி இருக்கும்னா சுற்றி வளைச்சி நெளிஞ்சி எல்லாம் இருக்காது. சரிங்களா? அதே போல் டிராஃபிக் ஜாமு அங்கே கிடையாது. அதே போல் அங்கே எந்த விதமான கிராசிங்கும் கிடையாது. ஒரு புள்ளியில் கிளம்புனா அடுத்த புள்ளிக்கு போய் சேர்ற வரைக்கும் நேர் கோட்டில் போகுது. எதுவும் தடை செய்வதில்லை. இப்படியும் ஒரு தளம் உண்டு. புரிந்து கொண்டவர்கள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். விசுவாசத்தில் நம்ம உயர்ந்து போக 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 என்ன நடக்கும்னா, பாவத்தின் வல்லமைகள் நம்மை நெருங்க முடியாத உன்னதமான வாழ்க்கைக்கு ஆவியானவர் நம்மை கொண்டு சென்று விடுவார். பாவம் செய்யான் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஹேபிச்சுவல் சின். பாவத்தில் தொடர்ந்து இருக்க மாட்டான், பாவ பழக்கத்தில் இருக்க மாட்டான். காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள்ள இருக்கிறது. அப்ப இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உண்டாகிற விசுவாசத்தினால் பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை. அடுத்தது, இயேசுவை நோக்கி பார்க்கிறதுனால் உண்டாகிற விசுவாசத்தினால், வசனம் சொல்லுகிறது, எவ்வளோ பாரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளிட்டு நீடிய பொறுமையோட வாழ்க்கையின் சவால்களை ஜெயித்தே தீருவேன் என்று சொல்லி ஜெயிக்கிற வாழ்க்கையை இந்த அனுபவம் நமக்கு உண்டாக்குகிறது. பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடே ஓடக்கடவோம். தமிழ்ல பொறுமைன்னு போட்டிருக்கிறது. அதை நாம் பொறுமை என்கிற அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய அர்த்தம் என்டியோரன்ஸ். என்டியோரா, சியட் என்டியோரான்னு ஒரு டயர் இருக்கு. என்டியோரன்ஸ்னா என்னன்னா தேய்மானம் அடையாதது. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கிறவங்க தேய்மானம் அடைந்து விட மாட்டார்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை ஜெயிப்பார்கள், அதன் மேல் ஜெயம் எடுப்பார்கள். அவர்கள் குவிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டுறா மாதிரி சொல்யூஷன் மேஜிக் நடக்க எதிர்பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மாறாக கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், ஆகையினால் என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தோட இந்த நாளில் என் சூழ்நிலையை ஜெயிப்பேன், என் வேலையில் ஜெயிப்பேன், என் தொழிலில் ஜெயிப்பேன், என் படிப்பில் ஜெயிப்பேன், என் பிரச்சனையை ஜெயிப்பேன், இந்த கடனை நான் அடைத்து முடிப்பேன், இந்த காரியத்தில் நான் வெற்றியை பார்ப்பேன், இந்த பயத்தை நான் மேற்கொள்ளுவேன். காரணம் இயேசு எனக்குள்ள இருக்கிறார், நான் அவரை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதுனால அவர் வார்த்தையை நோக்கி பார்க்கிறேன். ஆகையினால் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, பெற்றுக்கொள்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, praise you Jesus. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:3 நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எனக்குள்ள இருக்கிற இயேசு எல்லா விபரீதங்களையும் சகித்து ஜெயித்து விட்டார். ஆகையினால் நானும் என் வாழ்க்கையில வருகிற எல்லா விபரீதங்களையும் எதிர்கொள்ளுவேன், விசுவாசத்தோட எதிர்கொள்ளுவேன். அவர் வார்த்தை சொல்லிட்டார், அதனால எதிர்கொள்ளுவேன், நான் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என்னோட இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், என் ஜெபங்கள் கேட்கப்படும், அவைகளுக்கு பதில் உண்டாகும். எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது. ஏன்னா பிசாசுக்கு தலையா இருந்த அவனையே நசுக்கி விட்டார். ஆகையினால் நான் ஜெயிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில வர்ற எந்த ஏமாற்றங்கள் அல்லது சோர்வுகள் அவரை நோக்கி பார்க்கிறதற்கு ஒரு நாளும் தடையாய் இருக்கக்கூடாது. ஏமாற்றங்கள் வர்ற நேரத்துல, சோர்வுகள் வர்ற நேரத்துல அவரை இன்னும் அதிகமாய் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஏமாற்றங்கள் வராதுன்னு சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஒரு விஷயம் நீங்க தோல்வி நினைச்சாதாங்க அது தோல்வி. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளார தோல்வியே கிடையாதுங்க. ஒரு விஷயம் ஏமாற்றோன்னு நீங்க நினைச்சாதான் ஏமாற்றம். நீங்க அது ஏமாற்றோன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கிறிஸ்துவ போல நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அது உண்மையாலுமே கிறிஸ்துவ போல நீங்க சிந்திச்சிங்கன்னா எப்படி சிந்திப்பீங்கன்னா, உங்க சிந்தனை எப்படி இருக்கும்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப போய் ஒரு காரியம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா முகத்தை நீளமா வச்சுக்கிட்டு யாராவது பார்த்து கேட்கும்போது, என்னங்க பண்றது, இப்படி எதிர்பார்த்த இப்படி நடந்துருச்சு, அப்படி இப்போ நடக்கும்னு பார்த்தேன் இப்படி ஆயிடுச்சு. நோ 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 நோ. கிறிஸ்துவை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா,
உண்மையாலுமே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நீங்கள் நன்றி சொல்லுவீங்க, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நான் நினச்சது குறைவு, நீங்கள் எனக்காக வச்சிருக்கிறது நிறைவு. நான் நினச்சது சாதாரணமானது, நீர் எனக்காக வச்சிருக்கிறது மேன்மையானது. என் மேலே வச்சிருக்கிற அன்புனால என் குருவி மூளை நினைச்சதை ஸ்டாப் பண்ணி எனக்காக நீங்க வச்சிருக்கிற கழுகின் உன்னதங்களை இப்ப திறந்து கொடுக்கிறீங்களே, அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த கைதட்டல் போதாதுன்னு நினைக்கிற இயேசு ராஜாவுக்கு I'm excited, I'm excited, I'm excited. இன்னைக்கு நான் இதை சந்தோஷமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா ஏன் காரணம்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் சில சூழ்நிலைகளில் உலக பிரகாரமாக பார்க்கும்போது தோல்வி மாதிரியோ இல்லை ஏமாற்றம் மாதிரியோ தெரிஞ்ச அன்னைக்கு, மற்ற நாளை விட அன்னைக்கு தான் பயங்கர உற்சாகமாக ஊழியம் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரியணும், அவனை விட நான் ஸ்மார்ட்டுன்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் என்னைக்கு அழுவணும்னு நினைக்கிறானோ அன்னைக்கு நான் அவனை அழ வைப்பேன். சில ஆட்கள் பிசாசுக்கு அவங்கள பற்றி இருக்கிற கணிப்பு என்னன்னா, சும்மா அப்படி தட்டி விட்டானா போதும், அப்படியே கண்கள்லேருந்து தாரை தாரையாக ஊற்றி அழுது ஒப்பாரி வச்சு, ஏன் என்ன கைவிட்டீர் ஆண்டவரே, எவ்வளோ நம்பி இருந்த ஆண்டவரே. பிசாசு கை தட்டிட்டா, இப்படி நீ ஜெபம் பண்ணுவேன் நான் பார்க்கணுன்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ சோர்ந்து போயிருக்கிறிய. நான் சொல்றேன், அவ்வளோ பேதையா இங்க ஒருத்தவங்களும் இருக்கக்கூடாது. எவ்வளோ நாள் வசனம் கேட்குறீங்க, எவ்வளோ நாள் ஆண்டவர் வார்த்தையை பெற்று கொண்டிருக்கிறீங்க. இவ்வளோ பேதையா நம்ம இருந்துடக்கூடாது, குழந்தைத்தனமா இருக்கக்கூடாது. அன்னைக்கு தான் காலர் நல்லா தூக்கி விட்டு வீட்டில் இருக்கிற சூப்பர் ட்ரெஸ்ஸை போட்டு மாட்டிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா அன்னைக்கு தான் கோட்டெல்லாம் நல்லா போட்டு, சரிங்களா, அப்படியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊழியத்தை நல்லா உற்சாகமாக செய்யணும். ஏன்னா நான் நினைச்சதை விட அவர் சூப்பரானதை செய்ய போறார். அவர் வேண்டிக் கொள்ளுகிறதை கொடுக்கிறவர் என்று மாத்திர வேதம் சொல்லவில்லை. அவர் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும், I said மிகவும் 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 அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே உங்களுக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளார விசுவாசத்தை உண்டு பண்ணியிருக்க நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசினார் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாம் உடைய தேவைகளுக்காக ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, உடைய பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். உடைய வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, சத்தியத்திலே விடுதலை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, வியாதிகளில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். மருத்துவர்களால் முடியாத காரியங்கள் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களாய் நிறைவேறட்டும். ஞானத்தை தாரும் ஆண்டவரே, அவர்களுக்காக நல்ல வேலைகளை தாரும், நல்ல வாசல்களை திறந்து தாரும். குடும்பத்திலே சமாதானம் வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை தாரும். அவர்களை ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு ஃபோன்லேயோ இமெயிலையோ பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஆலோசனை கொடுக்க ஜெப ஆலோசகர்கள் உண்டு. தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வருகிற வாரம் சந்திப்போம்.